Hello all, welcomes to Uni's Kitchen. How to make egg fried rice. ஆல்ரெடி நான் வந்து 1 cup ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த அரிசியை போட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தா பெரிய வெங்காயம் 1 கப், கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், கோஸ் வந்து 1 கப், ரெட் கேப்சிகம் வந்து 1/4 கப். ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அந்த பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும். தென் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நல்லா போட்டுட்டு திருப்பி அந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பு போட்டால் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கும்னு சொல்லுவாங்க, அதனால தான். தென் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இப்போ நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயத்தோடு நல்லா இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆகிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். 1/2 கப் ஆஃப் கேரட், 1/2 கப் ஆஃப் பீன்ஸ், தென் வந்து 1 கப் ஆஃப் கோஸ் அண்ட் வந்து 1/4 கப் ஆஃப் ரெட் கேப்சிகம். எனக்கு வந்து இன்றைக்கி ரெட் கேப்சிகம் தான் கிடச்சிது, ஸோ அதனால் நம்ம அதை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். காய்கறியை வந்து நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வாட்டர் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. காயிலேருந்தே வந்து நமக்கு வாட்டர் நல்லா கிடைக்கும். அதனால் வந்து அதிலே வந்து அந்த தென் ஆயிலோட சேர்த்து நல்லா குக் ஆகிடும். தென் இதுக்கு நம்ம வந்து 2 எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதனால் வந்து 2 எக் யூஸ் பண்ண போகிறோம். 2 எக்கையும் வந்து நல்லா வந்துட்டு இந்த காய்கறி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் வந்து எக்கை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜ்ஜீஸோடு சேர்த்து இப்போ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு இப்போது நம்ம பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த பவுலில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பெப்பர் ஆட் பண்ணதுனால இங்கே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் வந்து இப்போ ரைஸை வந்து பொறுமையாக எடுத்து போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து உடையாமல் பொறுமையாக அடியிலேருந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.